ஓகே காய்ஸ், ஸோ முன்னாடி வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் டு அக்கௌண்டிங்னா என்னன்னு பார்த்தோம். மீனிங்ஸ் பார்த்தோம். அக்கௌண்டிங்னா என்ன மீனிங்ஸ் பார்த்தோம். டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம். அக்கௌண்டிங் சைக்கிள்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அக்கௌண்டிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்னா என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்னா என்ன பார்த்தோம். இப்போது பேசிக் டெர்மினாலஜி ஆஃப் அக்கௌண்டிங்னா என்னென்னு பார்க்க போகிறோம். பேசிக்ஸ் அக்கௌண்டிங் டெர்மினாலஜினா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இதை பாருங்கள். ஸோ இதில் வந்து ரொம்ப எக்ஸ்பேன்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இது ரொம்ப சிம்பிளாக எளிமையாக நான் சொல்லி தரப்போகிறேன். பேசிக்ஸ் அக்கௌண்டிங் டெர்மினாலஜி. ஸோ அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நல்லா வந்து புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் இப்படி தான் அப்படின்னு ஜேர்னல் என்ட்ரி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா டிரான்சாக்ஷன்னா என்ன? ஓகே, டிரான்சாக்ஷன்னா எல்லாருக்கும் நார்மலாக தெரியும். ஏன்ற நபர் இருக்கார், பின்ற நபர் இருக்கார். ஏன்ற நபர் வந்து பிக்கு வந்து டிரான்சாக்ஷன் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணுறாரு. ஏன்ற நபர் வந்து பின்ற நபருக்கு குட்ஸ் ஆர் கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணுறாரு. ஏதாவது டிரான்சாக்ட் பண்ணுறாங்கன்னா டிரான்சாக்ஷன் அர்த்தம். ஸோ கேஷ் டிரான்சாக்ஷன், ஏன்ற நபர் வந்து பிக்கு கேஷ் மூலயமா டிரான்சாக்ஷன் பண்ணுறாரு, கேஷ் டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? அக்கௌண்ட், ஏன்ற நபர் ஒரு அக்கௌண்ட், பின்ற நபர் அக்கௌண்ட். ஏன்ற நபர் ஒரு அக்கௌண்ட் வந்து பின்ற நபர் அக்கௌண்ட்டுக்கு டிரான்சாக்ஷன், கேஷ் டிரான்சாக்ஷன், ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ கேபிட்டல் என்ன? கேபிட்டல்னா ஏன்ற நபர் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அது கம்பெனிக்கு தேவைப்படுற முதலீடை அந்த கம்பெனியில் போடுறாரு. அதான் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். அவர் ஏன்றது கேபிட்டல். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிக்கு போடுறாரு. ஓகேவா? கேபிட்டல்னா அது. ட்ராயிங்ஸ்னா என்ன? ட்ராயிங், ஏன்ற நபர் மொத்த கேபிட்டல் 10,000 இருக்கார். அதில் 1000 ரூபாய் ட்ராயிங்ஸ். 1000 ரூபாய் வித்ட்ரால் பண்ணுறாரு. எடுக்கிறாரு. 1000 ரூபாய் எடுக்கிறாரு. மீதி இருக்க 9,000 ரூபா தான் அவரோட டோட்டல் அமௌண்ட். 1000 ரூபான்றது வித்ட்ரால் எடுத்துடுறாரு. ட்ராயிங்ஸ். ஓகேவா? ட்ராயிங்ஸ்னால் வித்ட்ரால். ஓகேவா? வவுச்சர்னால் நீங்கள் ஜேர்னல் அப்படி எப்படி பண்ணும்போதே தெரியும். இதை வவுச்சர் என்ட்ரி, பர்ச்சேஸ் என்ட்ரி, சேல்ஸ் என்ட்ரி, இதெல்லாம் வவுச்சர்ஸ் என்ட்ரியில் நீங்கள் வவுச்சர்லேருந்து லெஜர் மாற்றுவீங்க, ஜேர்னல்லேருந்து லெஜர் மாற்றுவீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். இன்வாய்ஸ்னா என்ன? இட் இஸ் எ ஸ்டேட்மெண்ட். இன்வாய்ஸஸ்னா என்ன? இன்வாய்ஸஸ்னா it is a statement. It is a statement prepared. It is a statement prepared. It is a statement prepared by a seller of goods to be sent to the buyer. ஒரு இன்வாய்ஸ் மூலயமா குட்ஸ் வாங்குறவர் பையர்கிட்ட இன்வாய்ஸஸ், இங்கே ஒரு ரிசிப்ட்டு, அங்கே ஒரு ரிசிப்ட்டு, அந்த இன்வாய்ஸ் ரிசிப்ட் அதான் நம்பரில் இன்வாய்ஸஸ் இருக்கும். ஸோ இதுவும் ஜேர்னல் பண்ணும்போது நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ குட்ஸ்னால் பொருள். ஒரு பொருளை வந்து கேஷ் மூலயமா டிரான்சாக்ஷன் பண்ணலாம், இல்லைன்னா அடமானம் வச்சு வேறு மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணலாம். இது மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு குட்ஸுன்னு இருக்க சர்வீஸ்னால் எல்லாருக்கும் தெரியும். ஏதாவது சர்வீசஸ் அப்படின்னா சர்வீசஸ் இப்போது ஏன்ற நபர் பின்ற நபருக்கு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காரு. பார்ட்னர்ஷிப் வச்சு ப்ராஃபிட் நோக்கத்துக்காக சர்வீஸ் பண்ணுறாரு. ஸோ சர்வீசஸ். பர்ச்சேஸ்னால் ஏன்ற நபர் பின்ற நபர்கிட்ட, ஏன்றது ஷாப் வச்சுருக்காரு, பின்றவர் கஸ்டமர். பின்ற நபர் வந்து ஏன் நம்பரில் பர்ச்சேஸ் பண்ணுறாரு, ஆனால் பர்ச்சேசஸ். சேல்ஸ்னால் என்ன? ஏன்ற நபர் பிக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஆப்போசிட்டாக பர்ச்சேஸ், ரிட்டர்ன். பின்ற நபர் 2 டிஷர்ட் வாங்கியிருக்காரு. பின்ற நபர் கஸ்டமர்ன்ற 2 டிஷர்ட்ஸ் வாங்கியிருக்காரு. 2 டிஷர்ட்டுமே ரிட்டர்ன் ஏக்கு பண்ணிட்டாரு. ஸோ பர்ச்சேஸை ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன், ரிட்டர்ன் இன்வர்ஸ். ஏன்ற நபர் பின்ற நபர்கிட்ட
சேல்ஸ் பண்ணிட்டாரு, அதையே திருப்பி ரிட்டனும் வாங்கிட்டாரு எதையாவது மூலயமா. இப்போ கடன் கொடுக்க திருப்பி கொடுக்கல அப்படின்னு மூலமாக கூட அவர் ரிட்டர்ன் வாங்கியிருக்கலாம். ஸோ ஓகேவா. ஸோ ஸ்டாக்னா என்ன? ஸ்டாக் ஸ்டாக்னா என்ன? ஸ்டாக் unsold goods lying in the business on a particular date are known as stock. இப்போ ஸ்டாக்ன்றது ஒரு சும்மா எக்ஸாம்பிள் வேர்ஹவுஸ்னால் ஒரு பில்டிங், அதில் பில்டிங்கில் நிறைய பொருள்லாம் வச்சுருப்பாங்க, அது வேர்ஹவுஸ். சில பொருள்லாம் தேவைப்படும் கஸ்டமருக்கு, சில பொருள்லாம் ரிமைனிங் இருக்கும், அதுதான் ஸ்டாக். ஓகேவா. வேர்ஹவுஸ்னால் ஒரு இடம், அதில் தான் எல்லா பொருள் குட்ஸும் சேர்த்து சேமித்து வைப்பாங்க. ஓகேவா. இன்கம்னா என்னன்னு தெரியும், எக்ஸ்பென்சஸ்னால் எல்லாருக்கும் தெரியும். சால்வென்சி. ஓகேவா. சால்வென்சி. ஸோ சால்வென்சி என்னது? Solvency is a capability of a person or an enterprise to pay a debt. அவரால் கொடுக்க முடியும், கடனை கொடுக்க முடியும், அவர் கடன் வாங்கினது திருப்பி அவரால் சால்வ் பண்ண முடியும், கொடுக்க முடியும், அது சால்வென்சி. இன்சால்வென்சி இஸ் த incapability of a person or an enterprise to pay a debt. இதுக்கு ஆப்போசிட், அவரால் கடன் வாங்கியிருக்காரு ஆனால் அது கொடுக்க முடியாது, ஆனாலும் அவர் கடன் வாங்கியிருக்காரு. இன்சால்வென்சி, பேட் டெப்ட் அப்படின்னு. ஓகேவா. அசெட்னா என்னென்னு, இருக்கிற பொருளோட நம்மளோட சொத்து அசெட்னா என்னன்னு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு லயபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம கடன் கொடுக்க வேண்டிய இது, அதான் லயபிலிட்டி. கிரெடிட்டார்ஸ் கொடுக்க வேண்டியவங்க கிரெடிட்டார்ஸ். ஓகேவா. டிப்ரிஷியேஷன். இப்போ ஃபர்னிச்சர். ஓகேவா. ஃபர்னிச்சர் நம்ம 10,000க்கு வாங்கியிருக்கோம், 10,000 ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கோம். 5 இயர்ஸில் அதுக்கு ரிப்பேர் பண்ணது 5,000 டிப்ரிஷியேஷன் மொத்தம் 15,000 மொத்தம் டோட்டலாக 5 இயர்ஸ் ஆகிருக்கு. 5 இயர்ஸ் 5,000 டிப்ரிஷியேஷன் அமௌண்ட். ஓகேவா. அதான் டிப்ரிஷியேஷன். பேட் டெப்ட்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இது. இட் இஸ் அ லாஸஸ் டு த பிஸ்னஸ் arising out of failure of debtors to pay the dues. It is irrecoverable debt அப்படின்னும். It is a losses of the business. இப்போ failure of the debtor to pay the dues, கெட்ட வேண்டிய பணத்தை கெட்டாமல் இருக்கிறது, அதெல்லாமே பேட் டெப்ட் ஆகும். திருப்பி irrecoverable டெப்ட்டு, கெட்ட வேண்டிய பணம் கெட்டாமல் இருக்கும், அதுதான் பேட் டெப்ட். ஓகேவா. ஸோ ஓகே, இதெல்லாம் தான் பேசிக்ஸ் டெர்மினாலஜி ஆஃப் அக்கௌண்டிங். எல்லாம் அக்கௌண்டிங் டெர்மினாலஜிலாம்.